உங்கள் அனைவரின் செவிகளையும் இனிமையாக தீண்ட வரும் கதை. எழுத்தாளர் ஹேமா ஜெய் அவர்களின் ஞங்கன நமன மெல்லினமாம். நான் உங்கள் RJ பிரீத்தி. அத்தியாயம் 20. கொதிக்க கொதிக்க சிக்கன் மோமோக்களும் ஆவி பறக்கும் நூடுல்ஸும் ஆம்லெட்டுமாக மேஜை நிரம்பி வழிந்தது. இவர்கள் மாறி மாறி ஆர்டர் கொடுப்பதும் அவர்கள் கொண்டு வந்து வைப்பதும் ஹாலுக்கு 1 என்று போட்டி போடுவதில் அடுத்த நிமிடமே பீங்கான் தட்டுக்கள் காலியாவதுமாக அங்கே கைக்கும் வாய்க்கும் என பலத்த போட்டி நடந்து கொண்டிருந்தது 3 ஆண்களுக்கும் இடையே. பாலாவும் விக்கியும் எப்பொழுதும் போல ஃபுல் ஃபார்மில் இருக்க தானும் அவர்களுக்கு சரிக்கு சரியென களத்தில் குதித்தான் தருண். இது இருக்கிற வேகத்துக்கு இன்னைக்கு நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது போல இருக்கே. கவி எதிர் டேபிளில் அமர்ந்திருந்த சரையுவிடம் தருணை கண் காட்ட, புல்ல சாப்பிட்றதுல கண்ணு போடாத, அப்படி திரும்பு. சரையு அக்காவை கடிந்தாள். ஆமாண்டி, இவனை கண்ணு வேற போடுறாங்க. இங்க வந்ததுல ஏதாவது ஆவி கீவி அடிச்சிருச்சோன்னு நானே பயந்து போய் உக்காந்துருக்கேன். முட்டைனாவே வீட்டை சுத்தி சுத்தி ஓடுவான். இப்ப என்னவோ இந்த போடு போடுறானே. இது நான் பெத்த பையன்தானான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. கவி ஆவென்று பார்க்கிற மாதிரிதான் தருணும் எனக்கு இன்னொரு புல்சை, அப்புறம் டபுள் ஆம்லெட் வித் அனியன் என்று கத்திக் கொண்டிருந்தான். காலையிலும் மதியமும் பெரிதாக உணவுக்கென்று ஒதுங்காமல் நாள் முழுவதும் ஊர் சுற்றியது அனைவருக்குமே அகோர பசியை கிளப்பி விட்டிருக்க, இங்க நூடுல்ஸ் தான் தேசிய உணவு போல இருக்கே. எதிரில் கன்னத்தில் கை வைத்து அமர்ந்திருந்த மாமி சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே வந்த நாளாக பார்க்கும் அத்தனை இடங்களிலும் நூடுல்ஸ் பாக்கெட்டுகள் வாசலுக்கு வாசல் தொங்கின. எந்த சேர்மானமும் இல்லாமல் வெறுமென கொதி நீரில் வேக வைத்து கொடுத்தார்கள். இங்கு உள்ள குளிரா, மழையும் பனியுமாக இருக்கிற அந்த காலநிலையா, இல்லை அந்த குளிருக்கென்றே உருவாகும் பிரத்யேக பசியா என்று தெரியவில்லை. சூட்டின் சுவை மட்டுமே இருந்த அந்த உணவு அத்தனை ருசியாகவும் இருந்தது. ஆச்சரியம்தான். இதுல வெறும் காய்கறி மட்டும்தான் இருக்கும் அங்கிள், பயப்படாம சாப்பிடுங்க. கோஸ் கேரட் சேர்த்து வேக வைத்து வந்திருந்த மோமோவை பிட்டு காட்டினான் மித்ரன். உங்களுக்கு மட்டும் தண்ணி பாத்திரத்துல நூடுல்ஸை கொதிக்க வச்சு கேட்கட்டுமா? நாம கீழே இறங்கி ஹோட்டலுக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். எவ்வளோ நேரம் பசியோட இருப்பீங்க? முட்டை சேர்க்கும் பாத்திரங்களில் சமைத்து கொடுப்பார்களோ என்ற தயக்கத்தில் பசியை மென்றபடி அமர்ந்திருந்த மாமா மாமியிடம் கேட்டவன் உள்ளே சென்று ஹோட்டல் பணியாளர்களிடம் சொல்லிவிட்டு வந்தான். உங்களுக்கு மட்டும் பசிக்கலையா? ஏன் எதையுமே எடுக்காம இருக்கீங்க? தன் அருகே வந்து அமர்ந்தவனிடம் சரையு மெல்லிய குரலில் கேட்டாள். என்னவோ என் மனசு இருக்கிற இருப்புக்கு சாப்பிட தோணல, பசிக்கல என்றான் அவள் கண்களை நோக்கி. அவள் எந்த பதிலும் சொல்லாமல் கன்னத்தில் முட்டு கொடுத்து வேறெங்கோ பார்த்தாள். ஏதோ ஒரு வேகத்தில் படபடவென்று மனதில் இருந்ததை கொட்டிவிட்டு குருத்வாராவில் இருந்து இறங்கி வேனில் வந்து அமர்ந்ததுதான் மித்ரனுக்கு தெரியும். சுற்றிலும் ஹோவென்று இருக்கின்ற இயற்கையின் வசீகரத்தில் இத்தனை நாள் உள்ளே உழைந்து கொண்டு கிடந்ததையெல்லாம் தயக்கமே இல்லாமல் வெளியே எடுத்து கொட்டிவிட்டு வந்தாயிற்று. இனி அவையில்லாம நீ இருந்துடுவியா? பெரிய தியாகி மாதிரி டைலாக் அடிச்சுட்டு வந்திருக்க. அறிவு கெட்டவனே, என்ன நடந்திருந்தாலும் நீதான் என் பொண்டாட்டி. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். பேசாம என் கூட கிளம்பி வான்னு குண்டு கட்டா தூக்கிட்டு வராம. இல்ல வேணாம், ஹாருவுக்கு எது சந்தோஷமோ அப்படியே அவ இருக்கட்டும். இப்படி இழுத்துக்கிட்டு போகணும்னு நினைக்கிறது கூட குறுகிய மனப்பான்மைதான். இனிமேலும் சுயநலமா இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. மனதின் 2 பக்கங்களும் மாறி மாறி அடித்து கொண்டன. அவனது சஞ்சலத்திற்கு விடை சொல்வது போல மடியில் இருந்து விழித்து பார்த்த நிலா தன் கோலி குண்டு கண்களை உருட்டினாள். பட்டுக்குட்டி. சரையுவின் சிவப்பு ஸ்வெட்டருக்குள் குட்டி ரோஜா பூ ஒன்று பொதிந்து கிடப்பதைப் போல நிலாவின் முகம் மட்டும் தெரிந்தது. நிலாவின் கன்னத்தை புறவிரலால் வருடி கொஞ்சியவன் அவள் மேல் இருந்த கம்பளி உடுப்பை மென்மையாக வருடினான். இந்த ஸ்வெட்டர் கூட முதலாக இவர்கள் இருவரும் ஹைதராபாத் போன சமயம் வாங்கியது. விலை பார்த்து சரையு தயங்கிய பொழுது இவன் வாங்கியே ஆக வேண்டும் என்று விடாப்பிடியாக நின்றான். காஷ்மீர் உள்ளனில் மார்பெங்கும் சிவப்பு ரோஜாக்கள் மலர்ந்து கிடக்கிற மாதிரியான கலைநயமான கைவேலையில் தொட்டால் துவழ்கிற மென்மையும் உறுதியுமாக
மிக அழகான இரத்த சிவப்பில் சரையுவிற்கென்றே தைத்தது போல. அழுவாள் என்று நினைத்ததற்கு மாறாக மித்ரனின் முகம் பார்த்து கொஞ்சமும் சினுங்காமல் லேசாக எழும்பி அவன் தோளில் தலை சாய்ந்த நிலா அசதியில் மீண்டும் கண்மூடிக்கொள்ள குழந்தையை மென்மையாக அணைத்து கொண்ட மித்ரன் மிகவும் நெகிழ்வாய் உணர்ந்தான். உன் சித்தியும் இதே மாதிரி மனசார என்கிட்ட வரணும், இல்லனா வேண்டாம். குழம்பிய மனதுடன் அவன் ஏதேதோ யோசித்துக் கொண்டிருக்க, கொஞ்சம் நகருங்க, எனக்கு விண்டோ சீட் வேணும். அருகில் சரையுவின் குரல். தன் அருகே நிற்பவளின் அணுக்கத்தை உணர முடிந்தாலும் அவள் முகம் பார்க்கும் துணிச்சலின்றி குனிந்தபடியே மித்ரன் காலை நகர்த்தி வழி கொடுக்க சரையு உள்ளே நுழைந்து ஜன்னல் அருகே அமர்ந்தாள். புஜுமா, எந்திரிச்சாச்சா? சித்தப்பா மடியிலேயே படுத்து நல்ல தூக்கமா அம்முக்கு? தன்னிடம் தாவிய நிலாவின் கன்னங்களில் முத்தமிட்டு சரையு கொஞ்ச மித்ரன் வேகமாக எழுந்தான். அவனுக்கிருந்த படபடப்பில் இதயம் வெடித்து விடும் போல இருந்தது. அவன் அங்கிருந்து எழுந்து செல்ல முயல மேலே நகர முடியாமல் அவன் வலது கையை இறுக பிடித்து நிறுத்தி இருந்தாள் சரையு. பேசாம உட்காருங்க, எல்லாரும் வராங்க. அவன் தொப்பென்று இருக்கையில் அமர்ந்ததும் அவனது தோளை தன்னை நோக்கி இழுத்தவள் தன் கரத்தை உள்ளே செலுத்தி அவன் விரல்களோடு தன் விரல்களை பிணைத்துக் கொண்டாள். இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கவில்லை. எனினும் மித்ரனுக்கு மூச்சடைத்தது. பதிலுக்கு அவள் விரல்களை இறுக்கமாக பற்றியவன் பெருமூச்சுடன் இருக்கையில் கண்மூடி சாய்ந்து கொண்டான். அந்த நிமிடம் மனசு முழுவதும் நிறைந்து வழியும் பரிபூரண உணர்வு. சும்மா பழச யோசிக்காதீங்க. ஒரு வகையில எல்லாம் நமக்கு ஒரு அனுபவம்தான். ஃப்ரீயா விடுங்க. இனி நம்ம சந்தோஷம் நம்ம கையில. அவன் காதருகே அவள் பேச அவன் கண்கள் கலங்கின. அவள் புறங்கையை உயர்த்தி அழுத்தமாக முத்தமிட்டவன், லவ் யூ ஆரு, லவ் யூ சோ சோ மச் என்றான் கனத்த குரலே. இந்த நெகிழ்வின் கனம் தாங்காமல் அவன் மீண்டும் விழிமூடிக்கொள்ள, என்ன இது குழந்தை மாதிரி? அவள் கசிந்த அவன் கண்களை துடைத்து விட்டாள். அருகில் இருந்து அடிக்கடி பார்த்து ஒருவரை ஒருவர் காயப்படுத்திக் கொள்வதை விட தள்ளி இருந்து ஏற்கனவே பட்டிருந்த புண்களை ஆற்றிக்கொள்ளலாமே என்று தான் எடுத்த முடிவு அவனை வெகுவாக நோகடித்திருப்பதை அவளால் உணர முடிந்தது. கிரேட்டஸ்ட் பேட்டில் இஸ் ஆஃபன் ஃபாட் வித் த க்ளோசஸ்ட் பீப்புள். இல்லாரு என்றான் மித்ரன் ஆழ்ந்த குரலில். உண்மைதான். நம் மனதிற்கு மிக நெருக்கமானவர்களுடன் நடக்கிற யுத்தமே நம் மனதை மிக ஆழமாக காயம் செய்து விடுகிறது. வருத்தத்துடன் சிரித்த சரையு, போதுங்க ப்ளீஸ், இதோட விடுங்க என்றாள் பற்றியிருந்த அவன் விரல்களில் மென்மையாக முத்தமிட்டபடி. டேய், நீ ஏறா முதல்ல. நீயும் உன் தங்கச்சியும் சேர்ந்து அந்த மனுஷனை பாவம் தரைய கழுவி விட வச்சிடுவீங்களே. டேய், உண்மைய சொல்லு, நீ பிளான் பண்ணிதானே செஞ்ச? விக்கி தருணை வம்பிழுத்து கொண்டே வரும் குரல் கேட்டு இருவரும் சிரித்தபடி வெளியே பார்த்தார்கள். குருத்வாராவில் இருந்து கிளம்பி அனைவரும் வண்டியில் ஏற, அடுத்து என்ன? பாலா ஏறி பின்னே வந்தான். நேரா எரும சவாரி, அதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நேரா ரூமுக்கு போக வேண்டியதுதான். டிரைவரை அழைத்து வண்டியை எடுக்க சொன்ன விக்கி முன்னால் ஏறி அமர்ந்தான். வாட், எரும சவாரியா? யாக் மேல போறதான் அந்த லட்சணத்துல சொல்றான் அவன். நீ இங்க வாடா. தருணை இழுத்து அமர வைத்த கவி முன் இருக்கையில் அமர்ந்திருந்த இருவரையும் பார்த்தாள். இருவரும் நெருங்கி அமர்ந்திருந்த விதமும் இருவர் கண்களிலும் ஒளிர்ந்த கனிவுமே அவர்களின் நிலையை சொல்லாமல் சொல்ல கவி பாலாவை பார்த்தாள், பாலா கவியை. அதே நேரம் திரும்பிய விக்கியும் இவர்களை பார்த்து மையமாக சிரிக்க மூவரும் சந்தோஷமாக சிரித்து கொண்டார்கள். கவியின் தோளை அர்த்தமாக அழுத்தி புன்னகைத்தபடி மாமியும் அவள் அருகே அமர்ந்தார். தங்கள் மேல் விழும் ஆதூரமான பார்வைகளை உணர்ந்தும் உணராத மனநிலையில் இருந்தார்கள் சரையுவும் மித்ரனும். அடுத்த 1 மணி நேரம் யாரும் தொந்தரவு செய்யாத அமைதியான பயணம். சரையு அவன் தோளில் பட்டும் படாமல் சாய்ந்தவாறு ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்தபடி வந்தாள். ஊசி மலை தொடர்கள் மிக வேகமாக பின்னால் கடந்து சென்றன. சமமற்ற மலைப்பாங்கான நிலத்திலும் ஆங்காங்கே மக்கள் விவசாயம் செய்தபடி தங்கள் வயிற்றுப்பாட்டுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருந்தார்கள். டிரைவர் ஒரு இடத்தில் வண்டியை மெதுவாக்கி
கண்ணாடி வழி தெரிந்த மலைச்சரிவை காட்டி ஏதோ சொன்னார். இந்த இடம் முழுசும் உருளைக்கிழங்கு பயிர் பண்ணியிருந்தாங்களாம். போன மாசம் நடந்த நிலச்சரிவுல மொத்த இடமும் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றாரு. மித்ரன் சுட்டிய சரிவில் மண்ணுக்குள் புதைந்து கிடந்த ஒரு வீட்டு முகப்பு தகரம் மட்டும் விளிம்பாக தெரிந்தது. ச்ச, என்ன கோரம் இல்ல இது! நாடுகள் எல்லை வகுத்து தம் அதிகாரத்தை செலுத்தும் எல்லை பிரச்சனைகள் போதாதென்று இயற்கையும் அவ்வப்பொழுது சீண்டிக்கொண்டே இருக்கிற நிலப்பிரதேசம். சவாலான இந்த வாழ்க்கை முறையிலும் சந்தோஷமாக முடிந்தவரை கொண்டாட்டமாக வாழும் மக்கள். குடிசை தொழில் போல 10க்கு 10 அடி அறையில் இங்கு வந்து போகும் டூரிஸ்டுகளுக்கு உணவளித்து வருமானம் ஈட்டும் பெண்கள். வண்டி ஓட்டி கைடுகளாக பணி செய்யும் ஆண்கள் என்று சுற்றுலாவையே பெருமளவு நம்பியிருந்தார்கள். நம்மூர் டீ கடை பாய்லர்கள் போல எல்லோர் வீட்டு முன்பாகவும் ரைஸ் குக்கரும் நூடுல்ஸ் பாக்கெட்டுகளும் தொங்கி பயணிகளை வரவேற்க, சரிந்த மூக்கும் ஒளிர்வான கண்களுமாக தாய்க்கு தமக்கைக்கு உதவி செய்தபடி சுற்றி சுற்றி பரிமாறும் குழந்தைகள், ஒடுங்கிய அடுப்புகள் முன்பு வேக வேகமாக மோமோக்களை அடுக்குகிற இளம் பெண்கள் என கிடைக்கும் வாய்ப்புகளில் தங்கள் வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்கிற வேகமான ஜனக்கூட்டம். அது என்னவோ இங்கிருக்கும் மண்ணின் வளமா, இல்லை தூய்மையான காற்றின் மகத்துவமா, மருந்து கலக்காமல் கிடைக்கிற காய்கறி பாலின் ஊட்டமா என்று தெரியவில்லை. இந்த ஊரின் பெண்கள் அனைவரும் பாரபட்சமின்றி அத்தனை அழகாக இருந்தார்கள். பெரும்பாலும் நார்த் ஈஸ்ட்ல இருந்துதான் சவுத்துக்கு நிறைய பியூட்டிஷியன்ஸ் வரதே. சிட்டில நாம எல்லாம் என்ன ஃபேஷன் பண்றோம், இவங்க கிட்ட கேட்டு படிக்கணும். அவ்வளோ அப் டு டேட். கவி சொன்ன மாதிரி அழகுணர்வு கொண்ட பெண்கள் துளி மாசு மருவும் இல்லாமல் அடி முதல் நுனி வரை நறுவிசும் செழிப்புமாக. ஒருவேளை இருக்கும் வசதிக்குள் நிறைவாக வாழ்கிற அந்த மனசுதான் இத்தனை பவித்திரமான அழகை கொடுக்கிறதோ. இங்க கேங்டாக் மாதிரி மெயின் சிட்டிக்கு டூரிஸ்ட் வருமானமாவது இருக்கு. உள்ளடங்கின கிராமங்கள்ல என்ன இருக்குன்னு நினைக்கிற? வறுமையில கஷ்டப்படுற ஜனங்க தான் அதிகம். அப்புறம் என்ற கவி குரலை குறைத்தபடி இவள் காதருகில் வந்து சொன்ன விஷயம் இப்பொழுது நினைத்தாலும் மயிர்கால்கள் கூச்செறிந்தன. வறுமையோட கொடுமையில சானிட்டரி தேவைகளுக்கு கிழிஞ்ச துணி கூட கிடைக்காம அந்த நேரத்துக்கு சலிச்ச நைஸ் மணலை யூஸ் பண்ணிக்குவாங்களாம் சில கிராமங்கள்ல. மை காட்! கேட்கும் போதே அதை ஜீரணிக்க முடியாமல் இரு காதுகளையும் அடைத்து கொண்டாள் சரையு. கடவுளே, என்ன கொடுமை இது! நினைச்சு பார்க்கவே கொலை நடுங்குது. நாம தான் சின்ன விஷயத்துக்கெல்லாம் மாஞ்சு போறோம். உலகமே கவிழ்ந்த மாதிரி உடஞ்சு போறோம். எந்த வசதி குறைவும் பொருட்படுத்தாம, அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு பயப்படாம, இத்தனை சிரமங்களுக்கு நடுவுலையும் இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது புரியாத புதிர்தான் இல்ல? சரையு தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். புதிரும் அல்ல, ஒன்றும் அல்ல. அவர்கள் இந்த நிமிடத்தில் வாழ்கிறார்கள். போனதை பற்றி யோசிப்பதில்லை, வருவதை பற்றி அலட்டிக் கொள்வதில்லை. கிடைக்கும் வசதிகளை வைத்து அன்றன்று நிம்மதியாக வாழ்கின்றார்கள் என்று விடை சொன்னது அவள் மனது. நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் இறந்த காலத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் கவலையாக இருந்தால் எதிர்காலத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் மன அமைதியில் இருந்தால் நிகழ்காலத்தில் வாழ்கிறீர்கள். எங்கேயோ படித்து மனதில் அழுத்தமாக பதிந்திருந்த வரிகள் நினைவில் வந்தன. உண்மைதான். இந்த கணம் மட்டுமே நிச்சயம். போன நொடி இறந்துவிட்டது. அடுத்த நொடி யாரும் அறியாத புதிர். இருக்கும் இந்த நொடி மட்டுமே நம் கையில் சத்தியமாய். யார் யாருக்கோ இருக்கிற போதாமைய மனசுல போட்டு தேவையில்லாம பாரமாக்கிக்கிட்டு மனசை கெடுத்து உடம்ப கெடுத்து காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்ல. கையில் இருப்பதை நழுவ விட்டு கண்கெட்ட பின்னால் புலம்பி வேணாம், வாழ்க்கை வாழ்வதற்குதான். அதை எப்படி எடுத்துக்கிட்டு போனோங்கிறது என் கையில தான் இருக்கு. அறிந்தோ அறியாமலோ அதுவரை மனதிற்குள் சேர்ந்திருக்கும் கசடுகளை அகற்றி விடாப்பிடியாக பிடித்திருக்கும் ஈகோவின் முனைகளை மழுங்கடித்து உடைத்து போட்டு விடுகிறது பயணம் என்கின்ற மந்திரக்கோள். வீட்டிற்கு வெளியே வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு கதவுகளாய் அறியாத திறப்புகளை திறந்து விட்டுக்கொண்டே செல்ல, வெளியே பார்ப்பதும் உள்ளுக்குள் உற்று நோக்குவதுமாக. சரையுவின் முகத்தை தழுவிச் சென்ற சாரல் மிகுந்த அந்த மலைக்காற்று அவள் மனதில் படிந்திருந்த சொச்சநச்ச அழுத்தங்களையும் அறவே நீக்கி வெளியே வீசி எறிந்திருக்க மனசு எடையற்று மிதந்தது.
அவள் மித்ரனின் தோள் மேல் அழுத்தமாக சாய்ந்து கண்மூடிக்கொண்டாள். செல்லக்குட்டி, எல்லாரும் ஜோடி ஜோடியா எரும சவாரி பண்றாங்கடா. அங்க பாத்தியா, வயசான காலத்துல அந்த அங்கிள் ஆண்டி கூட ஜோடியா கெத்து காட்டுறத. அநேகமா ஆண்டி காதுல புதிய வானம் புதிய பூமி அப்படின்னு டூயட் பாடிக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். நீயாவது என் கூட வாடா, எனக்கு கம்பெனி கொடு. மித்ரனை விட்டு வராமல் அடம் பிடித்த தருணை தன்னிடம் வர சொல்லி தாஜா செய்து கொண்டிருந்தான் விக்கி. எரும மாடே, சின்ன புள்ளைகிட்ட என்ன பேசுற? சரையு அவனை முறைத்தபடி விக்கி கை காட்டிய இடத்தை பார்த்தாள். பார்த்தவள் அடக்க மாட்டாமல் வாயில் விரல் வைத்து சிரித்தாள். அவன் சொன்ன மாதிரி தூரத்தில் யாக் மேல் மாமியும் மாமாவும் சவாரி செய்து கொண்டிருந்தார்கள். இருவர் முகத்திலும் புதிய உலகை தரிசனம் செய்கின்ற வெட்கமும் சிரிப்புமாக. கண்கள் ஒளிர எதை பற்றியோ ஆழ்ந்து பேசிக்கொண்டு அவர்கள் இருவரும் செல்லும் காட்சி கண்கொள்ளாத கவிதையாக இருக்க, பாவம் மனுஷனுக்கு இந்த 70 வயசுலதான் உலகமே புரியுது போல. அனாவசியமா 40 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன். கூடவே போற ஆளுகிட்ட சொல்லுனா, அவர் போற வேகத்தை பார்த்தா சைனா பார்டரையும் தாண்டி போயிடுவார் போல. பாலாவும் விக்கியும் இங்கிருந்தே வம்பிழுத்து கொண்டிருந்தார்கள். நான் சித்தியும் சித்தப்பா கூட தான் வருவேன் என்று அடம் பிடித்த தருணை அதற்கு மேல் அடம் பிடித்து விக்கி அழைத்து கொண்டு செல்ல, நீங்க முதல்ல போயிட்டு வாங்க, அப்புறமா நாங்க போறோம். பாலா எல்லோரையும் கேமரா கொண்டு கிளிக்கிக் கொண்டிருந்தான். வேணாம், நான் ஏறல, பயமா இருக்கு. குதிச்சு குதிச்சு போது, எனக்கு முதுகு வலிக்கும். கொண்டு வந்து நிறுத்திய யாக்கின் மேல் ஏறிய மித்ரன் சரையுவிற்கு கை கொடுக்க அவள் ஏறாமல் முரண்டு செய்து கொண்டிருந்தாள். சும்மா ஏறு ஆரு, நான் தான் இருக்கேன்ல, கமான் சொல்லி சொல்லி பார்த்தவன், ஏறிடி முதல்ல. இத்தனை தூரம் லொங்கு லொங்குன்னு ஓடி வந்து இந்த ஒரு வாரமா உன் பின்னாடி லோலோன்னு அலைஞ்சதுக்கு இந்த ஒரு சந்தோஷமாவது இருந்துட்டு போட்டுமே. இதுக்கு மேல மொரண்டு பிடிச்ச மகளே. மிரட்டிய மித்ரன் அவளை ஏற்றி தன் முன்னால் உட்கார வைத்தான். ஹனிமூன் கூட உருப்படியா வந்ததில்ல. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் ஒரு ட்ரிப்பு. அதுலயும் ஏற மாட்டேன் நோற மாட்டேன்னு அடம். அப்புறம் அவங்கள மாதிரியே வயசான காலத்துல உட்கார்ந்து ஃபீல் பண்ண வேண்டியதுதான். ஆமா, நீங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டாலும். ஏன், நான் ஃபீல் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா? ஒரு நிமிஷம் தனியா கிடைச்சா கூட போதும், நான் எவ்வளோ ஃபீல் பண்றேன்னு காட்டிடுவேன். இந்த கூட்டத்துல நான் எப்படி சொல்ல? பேசாம இதுங்களை எல்லாம் கழட்டி விட்டுட்டு நாம மட்டும் இங்க இருந்து இப்படியே ஓடி போயிடலாமா? தன் கழுத்தோரம் குறுகுறுத்த மீசை உராய்வில் சினுங்கிய சரையு சிரித்து கொண்டே தன்னை வளைத்திருந்த அவன் கைகளில் அடித்தாள். ஹோட்டலில் அமர்ந்திருந்த இந்த நேரத்திலும் அவன் புறங்கையில் அடித்தாள் சரையு. அங்க போய் ஒன்னும் கிடைக்காது, ஒழுங்கா சாப்பிடுங்க. அவள் செல்லமாக மிரட்ட, நான் தான் சொல்றேன்ல, மனசு எங்கேயோ மிதந்துகிட்டு இருக்கு, பசிக்கலன்னு. அவன் அவளை திரும்பி பார்த்து கண்களை சிமிட்டினான். போதும், வழியுது. சிரித்தபடி நூடுல்ஸ் தட்டை அவன் அருகே நகர்த்தி வைத்தாள். எனக்கு இதெல்லாம் வேணாம். எப்படா இந்த தடியனுங்க சாப்பிட்டு கிளம்புவாங்க? ரூமுக்கு போனோன்னு இருக்கு. டர்ட்டி மைண்டு. அவன் புறங்கையில் கிள்ளிவிட்டு சிவந்திருந்த தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் சரையு. சொல்ல மாட்ட பின்ன, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா காஞ்சு போய் திரிஞ்சிட்டு இருக்கேன். அலைய விட்டவளுக்கு ஏன் அவஸ்தை பத்தி என்ன அக்கறை? ஷ், வாய மூடுங்க. அலைஞ்சா மாதிரி பேசுறதுல ஐயாவுக்கு ரைமிங் வேற. எதிரில் இவர்கள் அடிக்குரலில் பேசிக்கொள்வது காதிலேயே விழாதது போல அங்கேயும் இங்கேயும் பார்த்து கொண்டிருந்த மாமா மாமியை பார்க்க இருவருக்கும் பக்கென்று சிரிப்பு வந்தது. சிரிடி சிரி, நல்லா சிரி ராட்சசி. கண்களில் நீர்வர முறைத்துக்கொண்டே சிரிப்பவளை பார்த்த மித்ரனுக்கு உண்மையில் அந்த கணம் மனசு கொள்ளாமல் தழும்பி வழிந்தது நிஜம். சிறிது நேரம் இல்லாத பொறுமையை வரவழைத்துக் கொண்டு அவள் சாப்பிடட்டும் என்று அமர்ந்திருந்தவன், பெக்க பெக்கன்னு உனக்கு நீயே சிரிக்காம சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரி, கிளம்பணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேகத்தோடு அவளை கிளப்ப, மானத்தை வாங்காம பேசாம உட்காருங்க. சரையு தலையில் அடித்து கொண்டாள். அவன் அடிக்கும் லூட்டியில் அவள் காது மடல்களும் மூக்கு நுனியும் ரத்தம் என சிவந்திருந்தன. டேய் போதுண்டா, டைம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் டிரைவ் இருக்கு. வெளிச்சம் இருக்கும்போதே புறப்பட்டு நேரங்காலத்தோட ஹோட்டலுக்கு போய் சேரலாம். அதற்கு மேல் பொருந்தி அமர முடியாமல் எழுந்த மித்ரன் எல்லாரையும் கிளப்பினான். நான்
நாங்க செட் ஆயிட்டோம்னா முதல்ல இவனை நிறுத்த சொல்லு, அப்புறம் நான் நிறுத்துறேன். விக்கி தருணை கை காட்டினான். முதல்ல நீங்க நிறுத்துங்க, அப்புறம் நான் நிறுத்துறேன் என்றான் தருண் விடாமல். அடச்சி, எந்திரிங்கடா எருமைங்களா, வாரத்துக்கு வாங்கி வச்ச முட்டைகோஸ் எல்லாம் காலின்னு அங்க கைய விரிச்சாச்சு. மித்ரன் மிரட்ட பாலா சிரித்துக்கொண்டே லைக் ஃபாதர் லைக் சன் என்று கை கழுவி வந்தான். சாப்பாட்டு ராமன்களுக்கு பெருமை வேற. கவி நொடிக்க மனசே இல்லாமல் தருணும் விக்கியும் இடத்தை காலி செய்தார்கள். டேய், உன்னாலதான்டா எல்லாம். கடைக்காரங்களே கிளம்புங்கடான்னு கதவை சாத்தியாச்சு. உன்னால எனக்கும் ஒரே ஷேம் பப்பி ஷேம். விக்கி வம்பிழுத்து கொண்டே முன்னால் செல்வதைக் கண்டு சிரித்தபடி மித்ரனும் சரையுவும் வெளியே வந்தார்கள். வண்டியில் ஏறி அமர்ந்த இருவரின் விரல்களும் இப்பொழுது பிணைந்தே கிடந்தன. காதலின் நிலை கடந்த மோகத்தின் உச்சியில் தீயாக கொதித்த அவன் உள்ளங்கையில் தாகம் தணிக்கும் பனியாக குளிர்ந்து கிடந்தன அவள் விரல் நுனிகள். கண்களில் மிதக்கும் லாகிரியுடன் ஒருவரின் நெருக்கத்தில் மற்றவர் விழிமூடி கடந்த அந்த 1.5 மணி நேர பயணம் வாழ்வில் என்றுமே மறக்க முடியாததாய்